ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல். நாங்க இன்னைக்கு மதியம் பொங்கலுக்கு எல்லாமே மண்பானையில தாங்க சமைச்சோம். மண்பானையில சமைக்கிறது ரொம்ப ஹெல்தின்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இதுதான் ட்ரெடிஷனல் மெத்தடும் கூட. அப்ப இருந்தவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா 80-90 வயசு வரைக்குமே இருப்பாங்க. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா மண்பானையில சமைக்கிறது மட்டும்தான். நாங்க இன்னைக்கு சமைச்சது எல்லாமே மண்பானையில தாங்க சமைச்சிருந்தோம். பாயசம் கூட நாங்க மண் சட்டியில தான் செஞ்சிருந்தோம். ஆல்ரெடி லாஸ்ட் டைமே நான் வீடியோ போட்டிருந்தேன் மண் சட்டியில பாயசம் எப்படி செய்யணும்ட்டு. இந்த டைமும் எடுத்து வச்சிருக்கேன், அதையும் நான் அப்லோட் பண்றேன். மண் பானையில சமைச்சு அதை சாப்பிடும் போது அதுல ஒரு வாசனை வரும் பாத்தீங்களா, அந்த வாசனை ரொம்ப சூப்பரா இருக்குங்க. இது பூசணிக்காய், இதுவுமே மண் பானையில தான் செஞ்சது. எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. நீங்க எல்லாம் உங்க வீட்டுல எப்படி பொங்கல் கொண்டாடுனீங்க எல்லாத்தையும் கமெண்ட்ல என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சா வீடியோக்கு லைக் கொடுங்க. மறக்காம கிராமிய சுற்றுச்சூழல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல். நாங்க இன்னைக்கு